வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் தரண்யா, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு BA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பூக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி ஆத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு நல்ல குணமுள்ள பண்புள்ளவராக எதிர்பார்க்குறாங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் குறைந்த அளவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தை சார்ந்த மனமானாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மனமானாக இருந்தாலும் போதுமானது, மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் அமிர்தா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னுடைய ஃபீல்டுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது, தன்னை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன், ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் பூரணி, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா காளான் வளர்ப்பு தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ஓசூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 5 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் சிறு வயதிலேயே திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்து தாங்க இந்த பிஸ்னஸை செய்துட்டு வந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையால் கணவரை இழந்துட்டாங்க. இப்போ இவங்க தன்னுடைய குழந்தையை வைத்துட்டு தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரையும் தன்னுடைய பிஸ்னஸில் சேர்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது, ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மகன் முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சேர்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.